பாமகவை சேர்ந்த 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். இந்த தாக்குதல் குறித்தான மேலும் விவரங்கள். மலைப்புறம் காமராஜர் சாலையில சபரிநாதன் என்பவர் ஒரு மளிகை கடை நடத்திருக்கிறார். இந்த கடைக்கு வந்த பெண் ஒருவர் 100 ரூபாய் கொடுத்ததாகவும், ஆனால் கடைக்காரர் 50 ரூபாய் தான் தாங்கள் கொடுத்ததாக கூறி இருவருக்குமே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சிசிடிவியை பார்த்து உண்மைத்தன்மை அறிவதற்கு சிசிடிவியை பார்த்துவிட்டு அந்த கடைக்காரர் அந்த பெண் வாடிக்கையாளரிடம் இரட்டை அழுத்தத்தில் பேசியதாக அந்த பெண் குற்றம் சாட்டுகிறார். இது தொடர்பாக தனது கணவருக்கும் தகவல் தெரிவிக்க பாமகவினுடைய தென் சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய கணவர் சத்யராஜ் மற்றும் அவருடன் பாமகவை சேர்ந்த சண்முகவேல் இருவரும் அந்த கடை உரிமையாளரை சண்டையிட்டு தாக்கியதாக தெரிகிறது. இது சிசிடிவியிலும் பதிவாகி இருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சிகள் தான் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. இது தொடர்பாக அந்த கடையினுடைய உரிமையாளர் அபிராமபுரம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் 2 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.